ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணேன். அதே போல் நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை வந்து நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் என்னதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டியில் பாஸ்ட் வீக்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு தடவை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த USD CHF பார்த்திங்கன்னா பாஸ்ட் வீடியோஸ்லேயே இருக்கும். என்னென்னா இந்த டார்கெட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இது நான் வந்து ரஃபாக காட்டியிருந்தேன். இப்போ நம்ம வந்து அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து கொடுத்துருந்தோம். டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நம்ம இப்படி தான் இருக்குது நம்ம சார்ட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நமக்கு ட்ரெண்டு தான். சரிங்களா? ட்ரெண்டு பார்த்தோம்னா CH வந்து கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே வருது. ரெண்டாவது இப்போ வந்து நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டவுட் கேட்டார். சார் இங்கே வந்து இறங்குது, நான் வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இங்கே நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குது, நம்ம கீழே வந்து நல்லா வந்து புஷ் பண்ணுது, ஸோ வந்து நான் இங்கே வந்து ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று ஆர்டர் பிளாக்னா ஆர்டர் பிளாக் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வந்து இம்பேலன்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது டச் ஆகி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குதுன்னா நீங்கள் எடுக்கலாம். அதை விட்டுட்டு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ்எல் தான் நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆர்டர் பிளாக்குக்கு அது வருது அப்படின்ற பட்சத்தில் ரியாக்ஷன் எடுங்க. அதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கொலாப்ஸில் தான் முடியும். சரிங்களா? அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. என்ன வந்து பிளான் பண்ணுறோமோ ஒரு டே பிஃபோரே நம்ம வந்து பார்த்தோம்னா வீக்லியே கொடுத்துறோம். ஸோ வந்து முன்னாடியே வந்து நமக்கு பிளான் வந்து கிடச்சிடுது. நானே வந்து உங்களுக்கு பிளானும் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு பிளான் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வந்தால் நான் வந்து செல் பண்ணுவேன் அப்படின்னா வந்தால் மட்டும் செல் பண்ணுங்கள். இடையில வந்து இப்படி ஒரு ஃப்ளோ ஆகுது, இங்கே வந்து ஃப்ளோ நல்லா இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்தோம்னா மார்க்கெட்டில் வந்து அது ஒரு தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது நம்ம டக்குன்னு உள்ளே போய் கீழே போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அங்கேருந்து செல் போடுவீங்க. ஒன்று எஸ்எல் அதிகமாக போகும், அப்படி இல்லாத பட்சத்துக்கு எஸ்எல் ஹிட்டே ஆகும். சரிங்களா? ஸோ வந்து அந்த விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு செல்லிங் சைடுன்னு பார்த்தாச்சு. இது பார்த்தோம்னா நமக்கு பர்டிகுலராக இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு சிஹெச்சே நமக்கு வந்து தேவையில்லை. டேரெக்டாக வந்து நம்ம என்ட்ரி போட்டு ட்ரேடை வந்து எடுக்கலாம். அதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குள்ளேயே போனாலும் நம்ம வந்து டேரெக்டாக வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து தயக்கம் காட்டுவோம் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து இறக்கி ஒரு CH கிடச்சிருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். செஷன் டைம்லேயே பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக ஒரு CH இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நான் அதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா செஷன் டைமில் ஒரு CH நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சார் செஷன் டைமில் தான் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. செஷன் டைமில் அக்யூரசி அதிகமாக இருக்கும். நான் செஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஃபேவராக இருக்குதோ அதை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்வீப்பு CH எல்லா க்ரைட்டீரியாவும் போட்டு ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நல்லா இம்பல்ஸாக உடைக்குதுன்னா நான் செஷனாக இருந்தால் கூட நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் அதில் வந்து ஒரு மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்குது, இல்லை வந்து அந்தளவு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா வந்து செஷன் டைமில் பார்க்குறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. டேரெக்டாக வந்து இந்த பிளேஸ்லேயே வந்து நான் ஒரு என்ட்ரி போடுறேன். இந்த பிளேஸில் என்ட்ரி போட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸு டேக் ப்ராஃபிட் நான் 1 ஹவருக்கு வந்து தூக்கிட்டு போயிடுறேன். சரிங்களா? 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ரீசன்ட் ஸ்விங் லோ. ஏன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னங்க, டேரெக்டாக நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் ப்ளஸ் ட்ரெண்டோட சைடில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து நான் இங்கே வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறேன். இதுக்கு கீழேயும் மார்க்கெட் வந்து போகும், பட் ஸ்டில் நமக்கு வந்து இது போதுமானது. சரிங்களா? ஒரு 1:3 வந்து போதுமானது. இல்லை சார் எனக்கு வந்து ஆர்ஆர் வந்து அதிகமாக காட்டணும் அப்படின்னா வெயிட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் தாராளமாக வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆர்ஆரை விட வின்னிங் ரேட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது முக்கியம். சரிங்களா? மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ரஃபாக ஒரு டிராயிங் வந்து இங்கே CH வந்துச்சுன்னா எதில் எடுக்கும் அப்படின்றத போட்டு விட்றேன். ஏன்னா இப்போ நம்ம போட்டுக்கிறது இன்ஸ்டன்ட் என்ட்ரி. சரிங்களா?
ரெஸ்பாண்ட் என்ட்ரி வந்து மறுபடியும் வருது அப்படின்ற பட்சத்தில் ரெஸ்பாண்ட் என்ட்ரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து கீழே மேலே எல்லாம் போயிட்டு ஃபைனலாக வந்து நம்மளுடைய அந்த எக்ஸாக்ட் நம்ம எங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த சேம் ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வந்து வருது. இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே பார்த்தோம்னா நம்ம எங்கே மார்க் பண்ணியிருந்தோமோ அதே அந்த எக்ஸாக்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக் வந்து வருது. இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயும் ஒரு என்ட்ரி வந்து நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து போட்டுக்கலாம். 2 என்ட்ரியை வந்து தாராளமாக ப்ளேஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து அக்ரெசிவாக தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை. கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா தாராளமாக கன்ஃபர்மேஷனும் வந்து ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல் வந்து நமக்கு வந்து ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே வைக்கணும். அவ்வளோ மட்டும்தான் நம்மளுடைய இது. மற்றபடி நீங்கள் எங்கெங்கே என்ட்ரி கிடைக்குதோ அங்கே நீங்கள் தாராளமாக வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது ப்ரெசன்ட் சீனாரியோவில் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷன்லேயே வந்து இன்னொரு என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியும். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி, இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி தான் போகுது. ஸோ இதுவும் வந்து என்ட்ரி எடுக்கலாம்னா என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்து ஃபைனலாக வந்து டிபி ஹிட். ஸோ ஓகே, இது வரைக்கும் நமக்கு வந்து ஓகேவா சார் அப்படின்னா, நம்ம வந்து இன்னமும் வந்து ஒரு லோ கட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம். இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு ஹை இருக்குங்களா? ஸோ இது கட் பண்ணுற வரைக்கும் நம்ம தாராளமாக இது பண்ணலாம். டிபி வந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த இதில் கொண்டு வந்து எஸ்எல் வைக்கணும். சரிங்களா? இந்த ஒரு ஹையில் கொண்டு வந்து எஸ்எல் வைக்கணும். அப்படி பார்த்தா நமக்கு இங்கே வந்து ஹிட் ஆகுது. டோட்டலாக வந்து இது பண்ணிங்கனாலும் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஈவன் தான். சரிங்களா? ரெண்டுமே ஒரு லெவல் தான். நீங்கள் வந்து 1 ஹவரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அக்ரெசிவாக போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1:3 வந்து உங்களுக்கு கேப்பபிளாக இருக்கும். இல்லை சார் நான் வந்து வெயிட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் கன்ஃபர்மேஷனுக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு 1:6 வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ நான் இதோட பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹேப்பி ட்ரேடிங்.